ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாமா? சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ப்ராமிசிங்கா, ப்ரொஃபட்டிக்கா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. அப்போ உண்மையாய் இருந்தீங்கன்னா, உண்மையான செயலை கொண்டு இருந்தீர்களானா, உண்மையான நடக்கையை கொண்டிருந்தீங்கன்னா, உண்மையான வார்த்தைகளை கொண்டிருந்தீர்களானால், உண்மையான காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் இருந்தீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தற்காக்கிறவர் கர்த்தராம். இரண்டாவது, உங்களுக்கு யார் இடும்பு செய்கிறார்களோ கர்த்தரே அவர்களுக்கு பதிலளிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு பதிலளிங்க, எங்களை இப்படி ஒடுக்குறாங்களே, எங்க ஆபீஸ்ல என்னை கார்னர் பண்றாங்களே, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு எந்தெந்த காரியத்துக்காக நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் உண்மையானவனா தான் நான் நடந்தேன், யாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, எல்லாரும் என் மேல பொய் சுமத்துறாங்க, எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, உண்மையுள்ளவர்களா நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தற்காத்துக் கொள்வார். அது மட்டுமல்ல, யார் உங்களுக்கு இடும்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே பதில் அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. நாளைக்கு என்னாகும் தெரியாது. என் சீட்டை கிழிச்சிருவாங்களான்னு தெரியாது. என்னை வேலையிலேருந்து எடுத்துருவாங்க, லே ஆஃப் பண்ணிடுவாங்களான்னு தெரியாது. ஆண்டவரே, என் நிலைமை என்னன்னே தெரியல. இப்படி ஓடி ஓடி போய் நான் உழைச்சேன், ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் கெட்ட பேரு. இப்படி என்னுடைய கணவனாருக்கு உண்மையா இருந்தேன், ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் கெட்ட பேரு. இப்படி என் மனைவிக்கு உண்மையா இருந்தேன், ஆனா என் பேர்ல வீண் பழி. இப்படி என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உண்மையா இருந்தேன், ஆனாலும் அவர்கள் என்னிடத்துல ஓர வஞ்சனை பண்ணுகிறார்கள், என்னை சமமாய் ட்ரீட் பண்ணுகிறது இல்ல. இப்படியெல்லாம் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மள பார்த்து சொல்றாரு, நீங்கள் உண்மையாய் நடப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை காத்து கொள்வார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு யார் இடும்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரே நமக்காக பதில் கொடுக்க போகிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் தந்திரே, உமக்கு நன்றி. உண்மையாய் நாங்கள் நடந்தால் ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்கிற தேவன். உண்மையாய் நாங்கள் நடந்தால் ஆண்டவரே நீர் எங்களுக்காக பதிலளிக்கிற தேவன் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களால கூடுமான வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் நடக்க, உண்மையாய் பேச, உண்மையாய் ஆண்டவரே செயல்பட, ஆண்டவரே உண்மையாய் எல்லா காரியங்களும் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு இருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நபரை நீங்க காண்பிக்கிறீங்க. என் கம்பெனில எல்லாருமே தவறு செய்றாங்க, நான் உண்மையா இருந்தாலும் என்னை உண்மையா இருக்க விடுறதில்லன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அப்பா, அந்த மகனை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வேறு பிரித்து அந்த மகனுடைய தலையை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. கம்பெனிக்காக, உடன் வேலை செய்கிற நபர்களுக்காக நாங்க இப்படி செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்களிலிருந்து அந்த மகனுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்பா, நீரே அந்த மகனோடு இருங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நாங்கள் உண்மையா நடந்தால் நீர் எங்களுக்காய் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வழக்காடுகிற தேவன், யார் யார் எங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ எல்லாருக்கும் பதிலளிக்கிற தேவன் என்பதை நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்க கூட இருக்கிறீங்களே, எங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.